சற்று முன் திமுகவில் இணைந்த அஜிதா, ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி. அதிர்ச்சியில் விஜய். அதாவது தாவேகாவின் தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளராக சாமுவேல் என்பவரை நியமனம் செய்து அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தூத்துக்குடி மத்திய மாவட்டத்துக்கு சாமுவேல் என்பவர் தாவேகா மாநில செயலாளராக நியமிக்கப்பட இருக்கிறார் என்ற தகவல் வெளியானது. சாமுவேலின் நியமனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தூத்துக்குடியைச் சேர்ந்த பெண் நிர்வாகி தன்னுடைய ஆதரவாளர்களுடன் பனையூர் வந்து சேர்ந்தார். அவரை தாவேகாவின் அலுவலகத்திற்கு 1/2 கிலோமீட்டருக்கு முன்பாகவே பவுன்சர்கள் தடுத்து நிறுத்தினர். அவர்களை கலைந்து போகுமாறு அறிவுறுத்தினர். இதனையடுத்து விஜய் வந்த காரை அஜிதா நிறுத்த முயன்றார். ஆனால் கார் வேகமாக சென்றுவிட்டது. தாவேகாவில் பொறுப்பு வழங்குமாறு தூத்துக்குடியைச் சேர்ந்த அஜிதா தனது ஆதரவாளர்களுடன் இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் விஜய் தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி தாவேகாவின் தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளராக சாமுவேல் என்பவரை நியமனம் செய்து அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தன்னை மத்திய மாவட்ட செயலாளராக நியமிக்க கோரி அஜிதா ஆக்னல் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேலும் விஜய் காரின் குறுக்கே விழுந்து கட்டையை போட்டார். ஒரு கட்டத்தில் அலுவலகத்தின் கேட் முன்பு அமர்ந்து தளபதி வந்து பார்த்தால்தான் நகர்வேன் என கொடி பிடித்தார். மாலை 6 மணிக்கு மேலாக பிரச்சனை பண்ணாதீங்க, நல்லபடியா முடிச்சு தரோம் என மேலிடத்திலிருந்து அவருக்கு ஒரு அழைப்பு. அதன் பிறகுதான் இடத்தை காலி செய்தார். இத்தகைய கலைமரங்களுக்கும் காரணம் நீண்ட காலமாக கண்டு கொள்ளாமல் விடப்பட்ட கோஷ்டி பூசல். தூத்துக்குடி மட்டுமல்ல, அடுத்தடுத்து பல்வேறு இடங்களில் இதே மாதிரி கண்டு கொள்ளாமல் விடப்பட்ட கோஷ்டி மோதல்களால் கட்சிக்கு தலைவலியை காத்திருக்கிறது என புலம்புகின்றனர் பனையூர் வட்டாரத்தினர். தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் பதவி கேட்டுதான் விஜயின் காரை மறித்த அஜிதா பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார். அந்த தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளராக சாமுவேல் என்பவரை நேற்று நியமித்திருக்கிறார் விஜய். அந்த சாமுவேலோடு சேர்த்து நேற்று இரவு 8 மணிக்கு செக்கல் நியமன ஆணையை விஜய் வழங்கியிருக்கிறார். திங்கள் இரவு 9 மணிக்கு மேல்தான் அந்த 8 மாநில செயலாளர்களுக்கும் பனையூரில் வைத்து நாளை நிகழ்ச்சி இருக்கும் என மெசேஜ் போயிருக்கிறது. தனக்கு எந்த அழைப்பும் வராததால் சுதாகரித்து கொண்ட அஜிதா உடனடியாக தனது ஆதரவாளர்களுடன் சென்னைக்கு கிளம்பிவிட்டார். விஜயின் காரை மறிக்கும் அளவுக்கு அஜிதாவுக்கு என்ன பிரச்சனை? அவரின் ஆதரவாளர்களிடம் பேசினோம். மக்கள் இயக்கமா இருந்தப்போ தென் மாவட்டங்களில் முக்கிய பொறுப்பில் பவர்ஃபுல்லா இருந்தவர் சஜி. பொதுச் செயலாளர் ஆனந்துக்கும் அவர் நெருக்கம். சஜி இல்லாமல் அவர் எங்கேயும் போக மாட்டார். அந்த சஜி தான் அஜிதாவுக்கு எதிராக வேலையை பார்த்துவிட்டு போயிட்டாரு. கட்சி தொடங்கினவுடன் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக போஸ்டிங் வாங்கி அக்கா ஆக்டிவாக வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. சில கூட்டங்களில் ஆனந்த் அண்ணனே நல்லா வேலை பண்ணுறீங்கன்னு அக்காவை பாராட்டி இருந்தாரு. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்த சமயத்தில் தான் அந்த சஜி சாமுவேல்ங்கிற ஆளை கட்சிக்குள்ள கொண்டு வந்தாங்க. பனையூர் வரும்போதெல்லாம் அந்த ஆளை கூட்டிட்டு வந்து ஆனந்த் அண்ணன் கிட்ட அறிமுகப்படுத்தி நெருக்கமாக்கி விடுறாரு. ஊர்லையும் மத்திய மாவட்டம் சாமுவேலுக்கு தானு இவங்களே பேச்சை கிளப்பி விடுறாங்க. என்னன்னு கேட்க போனா அந்த சஜி வேணும்னா மாநில அளவில் ஒரு போஸ்டிங் வாங்கி தரேன், மாவட்டத்தை விட்டு கொடுத்துருங்கன்னு மிரட்டுற தோனியில் பேசியிருக்கிறாரு. சஜி சாமுவேல் தரப்பு கிட்ட பெரிய தொகையா வாங்கிட்டதா சொல்றாங்க. உண்மையா உழைச்ச ஆளு கட்சிக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தருக்காக விட்டு கொடுக்க முடியுமா? இந்த பிரச்சனையை ஜனவரியிலே ஆனந்த் அண்ணன் கிட்ட வந்து சொன்னோம். அவர் கண்டுக்கவே இல்லை. நீ போ, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரே தவிர செஞ்சது எல்லாம் சஜி தரப்புக்கு ஆதரவாகத்தான் செஞ்சாரு. என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு தூத்துக்குடியில் நாங்கள் வழக்கம் போல் ஆக்டிவாக வேலை பார்த்துட்டு இருந்தோம். கல்வி விழா, பொதுக்குழு, ஆண்டு விழான்னு எல்லா நிகழ்ச்சியிலையும் பாஸ் கூட கொடுக்காம அக்காவை அலைய விட்டு அசிங்கப்படுத்தினானுங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி சாமுவேல் கூப்பிட்டு நீங்க தான் மாவட்ட செயலாளர் வேலையை பாருங்கன்னு ஆனந்த் அண்ணன் சொல்லி இருக்கிறாரு. அவரும் ஊரில் போஸ்டர் அடித்து வேலையை ஆரம்பிச்சிட்டாரு.
இடையில் சஜியும் நெஞ்சு வலியில் இருந்துட்டாரு. சஜி போனதுக்கு அப்புறமாச்சு நிலைமை மாறும்னு பார்த்தா இல்லை. ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து என்ன பிரச்சனை, உண்மையா உழைச்சது யாருன்னு கேட்டால் விஷயம் தெரிஞ்சிடும். ஆனால் அதை கூட இவங்க யாரும் கேட்கல. கட்சிக்காக அக்கா 2 வருஷத்துல பெரும் பணம் செலவழிச்சிருக்காங்க. ஆனந்த் அண்ணன் எதையும் மதிக்கவே இல்லை. போஸ்டிங் போடுறப்போ நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம்னு தான் போடாமலேயே இருந்தாங்க. இதெல்லாம் தளபதிக்கு தெரியுமானே தெரியல. அவருக்கு தெரியப்படுத்தணும், அவர் கூப்பிட்டு பேசணும் தான் காரை மறிச்சோம் என்கின்றனர் அஜிதா ஆதரவாளர்கள். அஜிதா அலுவலகத்திற்கு வெளியே காத்திருந்த சமயத்தில் கட்சியில் விஜய் நிகழ்ச்சிகளில் பாதுகாப்புக்காக பணியமர்த்தப்பட்டிருக்கும் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஷபியுல்லா முதலில் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் சிடிஆர் நிர்மல்குமாரும் ராஜ்மோகனும் பேசினர். இதிலேயே அஜிதா தரப்பு அப்செட். எல்லா விஷயமும் தெரிந்த பொதுச் செயலாளர் அலுவலகத்தை விட்டே வெளியே வராமல் ஒளிந்திருக்க எங்களிடம் பேசுவதற்கு இவர்கள் யார் என கொந்தளித்தனர் தூத்துக்குடியினர். அஜிதாவோட அண்ணன் பில்லா ஜெகன், அவர் மேல நிறைய வழக்கு இருக்கு. மேலும் அவர் திமுக ஆதரவாளர். அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு நெருக்கமாக இருக்கிறாரு. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி பதவி கொடுக்க முடியும்? அந்த தொகுதியில் நாடார்கள் ஓட்டு தான் அதிகம். அங்கே எப்படி ஒரு மாற்று சமுதாய பெண்ணை மாவட்ட செயலாளர் ஆக்க முடியும் என அஜிதாவுக்கு எதிராக கம்பு சுற்றுகிறது பனையூரின் இன்னொரு தரப்பு. பில்லா ஜெகன் அஜிதாவோட அண்ணன் தான். ஆனா இப்போ அவர் கூட எந்த தொடர்பும் இல்லை. அவரும் தாவேகா சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் கலந்துக்கிறதே இல்லை. அப்படி நீங்க லாஜிக் பார்த்தா சாமுவேலை எப்படி மாநில செயலாளர் ஆக்குனீங்க? அவர் குடும்பமும் திமுக அமைச்சர் கீதா ஜீவன் குடும்பமும் நெருங்கிய சொந்தமாச்சு. தொகுதியில் நாடார்கள் அதிகம் இருக்கிறாங்க. ஆனா கணிசமா மீனவ சமுதாய மக்களும் இருக்காங்க. நாங்க அவங்களை மனசுல வச்சு மட்டும் வேலை பார்க்கல. நாடார் மக்களையும் ஈர்க்கிற வகையில் எல்லாருக்காகவும் தான் தொகுதியில் வேலை பார்க்கிறோம். அப்படி இருக்கும் குடும்பத்தையும் சாதியையும் சாக்கா சொல்றதை ஏற்க முடியாது என்கிறது அஜிதா தரப்பினர். தளபதியோட காரை மறிச்சு அசிங்கப்படுத்தி இருக்காங்க. அவங்களை இந்நேரம் கட்சியை விட்டே தூக்கி இருக்கணும். ஆனா தடாலடியா எதுவும் செய்யக்கூடாதுன்னு தான் தளபதி அமைதியா இருக்கிறார் என சூடாடுகின்றனர் பனையூரில் இன்னொரு கோஷ்டியினர். ஜனவரி மாசமே அந்த அம்மா 3 பஸ்ஸில் ஆளை கூட்டிட்டு வந்து பனையூர்ல பிரச்சனை பண்ணுச்சு. அப்பவே 2 தரப்பையும் உட்கார வச்சு பேசியிருக்கணும். இல்லைன்னாலும் 1 வருஷம் டைம் இருந்திருக்கு. இடையில் 2 தரப்பையை பற்றியும் விசாரிச்சு ஒரு முடிவு எடுத்து சுமூகமா முடிச்சு விட்டுருக்கணும். ஆனா பொதுச் செயலாளர் எதையுமே பண்ணாம தூத்துக்குடி ஃபைலை அப்படியே கிடப்புல போட்டுட்டாரு. நான் சொல்றேன்னு கேளுன்னு கண்ணை உருட்டி ரசிகர் மன்ற மாதிரியே கட்சியையும் நடத்த பார்க்கிறாரு என தலைமைக்கு நெருக்கமான முக்கிய நிர்வாகிகள் சிலரை முணுமுணுக்கின்றனர். மேலும் அஜிதா பனையூர் அலுவலகம் வெளியே கலைவரம் செய்து கொண்டிருக்க சிடிஆரையும் ராஜ்மோகனையும் அனுப்பி அவரிடம் பேசுவது போல பேசி வைத்து திசை திருப்பி இன்னொரு பக்கமாக காரை கிளப்பி சென்று விட்டார் விஜய். அஜிதா முன்கேட்டில் இருப்பதை அறிந்து பின்கேட் பக்கமாக புறப்பட்டு சென்றார் ஆனந்த். நிர்வாகிகள் இதைத்தான் பிரச்சனை என்கின்றனர். ஏதாவது பஞ்சாயத்து என வந்து நின்றால் தலைவரும் பொதுச் செயலாளருமே ஓடினால் எங்கு சென்று முறையிடுவது? கட்சிக்குள் இருக்கும் பிரச்சனைகளை களையாமல் கோட்டையை மட்டும் எப்படி பிடிப்பது என குமுறுகின்றனர் பனையூர் வாசிகள். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.